ඔය වතු සමාගම් වල ඉස්සර වැටුපක් ගන්න කොච්චර පාට බැස්සුවද? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். பெருந்தோட்ட நிறுவனங்களிடமிருந்து சிறிதளவு சம்பளத்தை அதிகரித்து வாங்குவதற்கு கடந்த காலங்களில் எத்தனை போராட்டங்களை சந்திக்க நேர்ந்தது. தோட்ட தொழிலாளர்கள் வீதிக்கு இறக்கப்பட்டனர், வீதிகள் மூடப்பட்டன, தொழிற்சாலைகளிலும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன, கொழுந்து பறிக்கும் செயற்பாடும் நிறுத்தப்பட்டது, பல நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. இத்தனை போராட்டங்களுக்கு பின்னர் சிறிதளவு சம்பளம் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டது. அரசியல்வாதிகளே தோட்ட தொழிலாளர்களை வீதியில் இறக்கிவிட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு அழுத்தங்களை விடுத்தனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தடை ஏற்படுத்தியிருந்தனர். எனினும் நாம் எவ்வித போராட்டமுமின்றி சம்பளத்தை அதிகரித்து வழங்கியுள்ளோம். முதலாவது சம்பளத்தை கடந்த மாதம் 10ஆம் தேதி வழங்கினோம். இரண்டாவது சம்பளத்தை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். சம்பளத்தை வழங்கும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அதற்கு எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தொண்டமானும் திகாம்பரமும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பொதுமக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். කණ්ඩායම් ගැන. ඒකින්ද කරන්න දෙයක් නැහැ ඒකට. ඉතින් අපි ජනතාවගේ අයිතිවාසිකම් දෙනවා.